அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வழித்து இந்நிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். 12 வயதில் ஆடுகள் மேய்க்கத் தொடங்கிய அன்னலாருக்கு சிந்திக்கும் தருணங்கள் தானாக கிடைத்தன. மேய்ப்பு பணி ஒரு சிறந்த பொழுதுபோக்காகவும் இருந்தது. தங்கள் வீட்டில் இருந்த ஆடுகளோடு மற்றவர்களின் ஆடுகளையும் அவர்கள் மேய்த்தார்கள். அவை திறந்த வெளிகளிலும் மலை குன்றுகளிலும் மேய்க்கப்பட்டன. அங்கு ஆடுகள் சுதந்திரமாக தெரிந்தபோது அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகம் நிம்மதியாக சிந்தித்துக் கொண்டு இருந்தது. அமைதியும் ஆரோக்கியமும் அங்கு சேர்ந்திருந்தது. ஆராய்ச்சியும் சிந்தனையும் அன்னலாருக்குள் நிறைந்திருந்தது. பறந்து விரிந்து கிடக்கும் இறைவனின் பேரண்டம் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் திறந்த புத்தகமாக காட்சியளித்தது. அதில் அன்னலார் பவனி வந்தார்கள். அது காட்டிய அடையாளங்களை விளங்கிக் கொள்ள முயன்றார்கள். ஆடு மேய்ப்பதிலும் ஆழ்ந்த சிந்தனையிலும் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இளமை காலத்தை கழித்தார்கள். மற்ற சிறுவர்களைப் போல விளையாட்டிலும் வீண் பேச்சிலும் பொழுதுபோக்கிலும் கேளிக்கைகளிலும் அன்னலார் காலம் கழிக்கவில்லை. இளம் வயதிலேயே அன்னலாரிடம் சான்றோருக்குரிய பெருந்தன்மையும் கண்ணியமிக்கவருக்குரிய நல்ல பண்பாடும் முதியவருக்குரிய அறிவு செறிவும் சிந்தனையும் தொலைநோக்கும் குடிகொண்டு இருந்தன. அப்போது கௌபாவின் சுவர்கள் கட்டப்பட்டு கொண்டிருந்தன. அங்கு வேலை செய்த சிறுவர்கள் தங்கள் இடுப்பு துணிகளை களைந்து தோளில் வைத்துக் கொண்டு அதன் மேல் கற்களை சுமந்தனர். அன்னலாரோ இடுப்பு துணியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு வெறுந்தோளில் கற்களை சுமந்தார்கள். இதை கண்ட பெரிய தந்தை அபூ தாலிப் மற்ற பிள்ளைகளைப் போல் இடுப்பு துணியை தோளில் வைத்து அதன் மேல் கற்களை சுமந்தால் வழி எடுக்காது, நீனும் அவ்வாறு செய்யென கூற அவ்வாறு செய்ய முயன்ற அன்னலாருக்கு மயக்கம் ஏற்பட்டது. கீழே விழுந்தார்கள். அக்காலத்தில் பல்வேறு பணிகளை செய்த மக்கள் இரவு நேரங்களில் மக்காவில் ஓரிடத்தில் கூடுவார்கள். அங்கு ஆடல் பாடல்கள் அரங்கேறும். பொழுதை கழிக்க பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். அதில் முக்கியமாக கதை கூறலும் கதை கேட்டலும் முக்கிய பங்கு வகிக்கும். சிறந்த கதை சொல்லிகள் விடிய விடிய கதை சொல்லி கொண்டிருப்பார்கள். கதையை ஆர்வமுடன் மக்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இது அக்கால கலாச்சாரம். ஒரு தோழர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அக்கால இரவு பொழுதுபோக்குக்கு சென்று இன்புற வற்புறுத்தினார். அவர் அன்னலாரோடு ஆடு மேய்ப்பவர். தோழரின் வற்புறுத்தல் அதிகமாக தோழரை இரவு பட்டி ஆடுகளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அன்னலார் பொழுதுபோக்கு இடத்துக்கு புறப்பட்டார்கள். வழியில் ஒரு வீட்டிலிருந்து பாட்டு சத்தம் கேட்டது. இனிமையான அப்பாடலை கேட்டுக்கொண்டு நின்ற அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே தூங்கிவிட்டார்கள். கண் விழித்த போது கதிரவன் உதித்திருந்தான். திரும்பி வந்த அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோழர் இரவு பொழுதுபோக்கு பற்றி கேட்க அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததை சொன்னார்கள். தோழர் மறுபடியும் வற்புறுத்த அடுத்த நாள் இரவு பொழுதுபோக்கு இடத்துக்கு சென்ற அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் பாட்டு கேட்க, மீண்டும் நிற்க, மீண்டும் தூங்க, மீண்டும் கதிரவன் மேலெழுந்தான். இவ்வாறு இருமுறை நடந்தது இறைவனின் நாட்டமே. அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதிக்கு வீணான பொழுதுபோக்கு இடத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காகவே இறைவன் பாதுகாப்பளித்தான். பிறகு கனவிலும் இத்தகைய எண்ணம் அன்னலாருக்கும் தோன்றவே இல்லை. அவர்களின் நேர்மைக்கோ தூய்மைக்கோ மாசு ஏற்படும் எச்செயலும் இறுதி வரை நடக்கவில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக வெட்கமுடையவர்களாகவும் தூய்மைக்கு முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார்கள். உண்மையாளராகவும் நேர்மை நாணயமுள்ளவராகவும் புகழ் பெற்றிருந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா வாசிகள் நம்பிக்கைக்குரியவர் என பொருள்படும் அமீன் என்ற பெயராலேயே அழைத்தார்கள். இதில் வியப்படைய ஒன்றுமில்லை. அமீன் என்னும் பெயர் அன்னலாருக்கு மிக பொருத்தமாகவே இருந்தது. இளம் வயதிலேயே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வில் பயிற்சி பெற்றிருந்தார்கள். வாழ்வீச்சு முதலிய போர் பயிற்சியும் பெற்றிருந்தார்கள். ஃபுஜார் என்ற போர் நடந்த போது அன்னலார் அபூ தாலிபோடு களத்துக்கு சென்றிருந்தார்கள். அப்போர் குறைஷிகளுக்கும் ஹவாசின் என்ற கோத்திரத்தாருக்கும் நடந்தது. வரலாற்று சிறப்புமிக்க அப்போரில் அழிவும் துன்பமும் அதிகம் விளைந்தன. இறுதியில் இரு கோத்திரத்தாரும் சமரசம் செய்து கொண்டனர். எவர் பக்கமும் அன்னலார் சாராமல் முடிந்த போரில் சமரச பணியில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஹில்புல் புலூல் எனும் சங்கம் சமரச பணியை செய்தது. இதன் மூலம் அச்சங்கம் புகழ் பெற்றது. அப்போது அன்னலாருக்கு வயது 20.
போர் முடிந்ததும் மக்காவாசிகள் தங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பினர். கூத்தும் கேளிக்கையும் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையும் வெட்கக்கேடான செயல்களும் சூதுவும் மதுவும் சிற்றின்பமும் மக்காவாசிகளின் அன்றாட வாழ்க்கை ஆயின. சுகபோகங்களில் மக்காவாசிகள் மூழ்கியிருந்த போது ஆட்டு மந்தைகளோடு காடுகளில் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆத்மா பிரபஞ்சத்தின் உச்சியில் பயணித்துக் கொண்டு இருந்தது. திறந்த வெளி அமைதி தவழும் சூழலில் ஆடுகள் மீண்டு கொண்டிருக்க அன்னலார் அவற்றை கண்காணித்துக் கொண்டே உணர்வுகளின் உத்வேகத்தில் அகவுலா நடத்தி கொண்டு இருந்தார்கள். அப்போது அன்னலாரின் அன்றாட வாழ்க்கை இதுதான். இரவும் பகலும் ஆடுகளை கவனிப்பது அலுவலாகவும் அன்றாட பொழுதுபோக்காகவும் இருந்தது. இதிலேயே சுகமும் சுதந்திரமான நிம்மதியும் கிடைத்தது. தனித்திருந்து பேரண்டத்தின் அமைப்பை பற்றி சிந்திப்பது, குழப்பங்களை விட்டு விலகி இருந்து இவ்வுலகின் அழகிய இயக்கங்களை பற்றி ஆராய்வது பல ரகசியங்களை உணர்த்தின. பரந்த பாலைவனத்தைக் கண்டு பரவசம் அடைந்த வண்ணம் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடுகளை மேய்ப்பதில் ஆர்வமாக இருந்தார்கள். தனிமை அன்னலாரின் மனத்தையும் சிந்தனையையும் வளர்த்தது. அன்னலாரை வளர்த்த பெரிய தந்தை அபு தாலிப் செல்வந்தரல்லர், ஆனால் அதிகமான பிள்ளை செல்வங்களை பெற்றவர். குடும்பத்தை காப்பாற்றுவது எப்படி என்ற கவலையோடு இருந்த அவருக்கு மக்காவின் வணிக சீமாட்டியான ஹதிஜா ரலி அவர்களின் வணிகம் பற்றி தெரிந்தது. கணவரை இழந்த அச்சீமாட்டி தன் வணிகப் பொருள்களை மற்றவர்களிடம் கொடுத்து விற்று வர செய்து கொண்டிருந்தார். அவ்வாய்ப்பை அன்னலாருக்கு பெற்றுத்தர ஹதிஜாவிடம் பேசட்டுமா என அபு தாலிப் கேட்க அன்னலாரும் ஒத்துக்கொண்டார்கள். அப்போது அன்னலாருக்கு வயது 23 அல்லது 24. ஹதிஜா ரலி ஓர் உயர்குல பெண்மணி. அவரின் பரம்பரை 5வது தலைமுறையில் குசைர் என்பார் வரை சென்று அன்னலார் குடும்பத்தோடு இணையும். ஹதிஜா ரலி பனு மக்சும் கோத்திரத்தைச் சேர்ந்த 2 செல்வர்களை அடுத்தடுத்து மணந்தார். அவர்கள் இருவரும் மரணம் அடையும் போது மிக பெரும் செல்வத்தை விட்டு சென்றார்கள். அதன் பிறகு குறைசி குல பிரமுகர்கள் பலரும் ஹதிஜா ரலியை மணமுடிக்க முன்வந்தனர். ஆனால் ஹதிஜா ரலி அவர்கள் அனைவரையும் மறுத்துவிட்டார். தனியாக வாழ்ந்த ஹதிஜா ரலி தம்மிடம் இருந்த செல்வத்தை முதலீடாக்கி ஆட்கள் மூலம் வணிகம் செய்து பொருள் ஈட்டினார். அத்தகைய ஆள் தேவைப்பட்ட போது அபு தாலிப் ஹதிஜா ரலியிடம் சென்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மொழிந்தார். தங்களுக்கு விருப்பமில்லாத ஒருவரையோ அல்லது வேற்று மனிதரையோ அழைத்து வந்து கூறினாலும் அவரை நான் மறுத்திருக்க மாட்டேன். ஆனால் முகம்மது நம்மை சேர்ந்தவர் என ஹதிஜா மொழிய இறைவன் வருவாய்க்கு வழிவகுத்து விட்ட செய்தியை அபு தாலிப் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிஜா ரலியின் வணிகத்தை ஏற்று நடத்த முன்வந்தார்கள். முதல் பயணம் சிரியா நோக்கி தொடங்கியது. ஹதிஜாவின் அடிமையான மைசரா என்பவர் அன்னலாருக்கு துணையாக சென்றார். அபு தாலிப் பயணக்குழுவை வாழ்த்தி வழியனுப்பினார். வணிகக்குழு வழக்கமான பாதையில் பயணம் செய்தது. அபு தாலிபோடு பயணம் செய்த போது கண்ட காட்சிகளை அன்னலார் மீண்டும் கண்டு மனநிறைவு கொண்டார்கள். புஸ்ராவில் தங்கிய அன்னலார் தம்முடன் வந்த மற்ற குழுக்களுக்கும் வேண்டிய உதவிகள் செய்தார்கள். அன்னலாரிடம் அடிமை மைசரா அன்பும் பரிவும் காட்டி வேண்டிய உதவிகள் செய்து வந்தார். சிரியா சென்றடைந்த அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதேர்ந்த வணிகரை போல் கொண்டு சென்ற பொருள்களை வெற்றிகரமாக விற்பனை செய்தார்கள். இனிய இயல்புடனும் கொடுக்கல் வாங்கலின் நாணயத்துடனும் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். திரும்பி வரும்போது ஹதிஜா ரலி சொல்லி அனுப்பிய பொருள்களையும் அவருக்கு தேவையான பொருள்களையும் சிரியாவிலிருந்து வாங்கி வந்தார்கள். பயணம் சென்ற போதும் திரும்பிய போதும் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அலுவல்கள் காரணமாக வழக்கமான செயல்களில் மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. தனிமையில் அமர்ந்து சிந்தனை செய்யாது இருந்ததில்லை. அன்னலார் சந்தித்த மனிதர்கள் பல்வேறு விதமாக இருந்தனர். அவர்களின் மதம், நம்பிக்கைகள், கொள்கை கோட்பாடுகள் பல்வேறுபட்டவை. அவர்களை பற்றியும் அவர்களின் மதங்கள் பற்றியும் எடை போட்ட அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது சரி எது தவறு என பல மணி நேரம் சிந்தனையில் திளைத்தார்கள். பயணத்தின் போது வணிக குழுக்கள் ஒரு பெரும் மரத்தின் அருகில் தங்கி இருந்தன. அம்மரத்தடியில் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். மைசரா தன் பணியில் ஈடுபட்டிருந்தார். பக்கத்தில் இருந்த தேவாலயத்திலிருந்து ஒரு பாதிரியார் அன்னலாரை பார்த்துவிட்டு மைசராவை நோக்கி வந்தார். பாதிரியாரின் பெயர் நஸ்தூர். மைசரா ஆண்டுதோறும் வணிக குழுவோடு அங்கு வந்து தங்குவதால் நஸ்தூர் அவரை நன்கறிவார். மைசராவிடம் வந்த பாதிரியார் நஸ்தூர் அன்னலாரை காட்டி அவர் யார் என கேட்டார்.
அவர் என்னுடன் வந்திருப்பவர் குறைசி குல இளைஞர். இவர் குடும்பத்தினர் கையில்தான் கௌபாவின் சாவி இருக்கிறது என்றார் மைசரா. அவரிடத்தில் நீ எந்த விதமான தன்மைகளை கண்டாய் என நஸ்தூர் கேட்க மைசரா மொழிந்தார். நம்பிக்கை, உண்மை பேசுதல், தூய்மை, இலகிய மனம், அழகிய குணம், சிந்தனையில் மூழ்குதல், படைப்புகளை பற்றிய ஆய்வு, அண்டங்களை பற்றிய ஆராய்ச்சி என சொல்லிக் கொண்டே செல்லலாம். மைசராவின் பதிலை கேட்ட நஸ்தூர் வியப்புடன் அவருடைய கண்கள் எத்தகையவை என கேட்டார். இவற்றையெல்லாம் பாதிரியார் ஏன் கேட்கிறார் என்ற சந்தேகத்துடன் மைசரா பதில் சொன்னார். அவருடைய கண்கள் கருமையாகவும் அகலமாகவும் இருக்கின்றன. வெள்ளை விழிகளில் சிவப்பு கோடுகள் உள்ளன. புருவங்கள் கருத்தும் மெல்லியதாகவும் அடர்த்தியாகவும் கண்களின் அழகை கூட்டுகின்றன. நஸ்தூர் சொன்னார், மைசரா, நீ சொல்லும் தன்மைகளும் அடையாளமும் ஒன்றாயிருந்து எவர் வந்து இம்மரத்தடியில் தங்குவாரோ அவர் நபியாகத்தான் இருப்பார். இதை கேட்ட மைசரா ஆச்சரியத்துடன் நஸ்தூரை அன்னலாரிடம் அழைத்து வந்தார். அன்னலாரிடம் நஸ்தூர் மக்காவாசிகளை பற்றியும் அங்கிருந்த மதங்கள் பற்றியும் கேட்டார். அம்மதங்களுக்கு அன்னலாரிடம் இருந்த அந்தஸ்து பற்றியும் அம்மதங்களை பற்றிய கருத்துக்களையும் நஸ்தூர் கேட்டார். அன்னலார் மக்காவில் இருந்த மதங்களை மறுத்ததோடு தம் வெறுப்பையும் தெரிவித்தார்கள். கிறிஸ்துவத்தை பற்றி கேட்ட நஸ்தூரின் கேள்விக்கு அதிலுள்ள நன்மைகளையும் தீமைகளையும் அன்னலார் மிக தெளிவாக மொழிந்தார்கள். அன்னலாரின் வணிக குழு மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மர்ரு சஹான் இன்றைய வாதிய பாத்திமா என்ற இடம் வந்தபோது மைசரா அன்னலாரை விரைவாக சென்று மக்கா அடைந்து வெற்றிகரமாக வியாபாரம் நடந்ததை கதீஜாவிடம் சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பகலில் மக்கா சென்றபோது கதீஜா மேல் மாடியில் அமர்ந்திருந்தார். தொலைவில் வந்த ஒட்டகத்தின் மேலிருந்த உருவத்தின் மேல் கதீஜாவின் பார்வை விழுந்தது. கொதிக்கும் மணலில் காற்றை எதிர்த்து ஒட்டகம் வந்து கொண்டிருந்தது. ஒட்டகத்தின் மேல் அமர்ந்திருப்பவர் யாரென தெரிந்து கொள்ள கதீஜா உன்னிப்பாக பார்த்தார். நெருங்கி வந்துவிட்ட ஒட்டகத்தின் மேலிருப்பது அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை கதீஜா தெரிந்து கொண்டார். ஒட்டகம் வீட்டு வாசலை அடைந்த போது கீழிறங்கி வந்த கதீஜா அன்போடு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார். நலமாக திரும்பியது பற்றி தம் மகிழ்ச்சியை தெரிவித்தார். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் பயணம் பற்றி எடுத்துரைத்ததோடு விற்றவை வாங்கியவை பற்றியும் விலாவாரியாக கூறினார்கள். முகம் மலரவும் மனம் கனியவும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்ததை கேட்டுக் கொண்டிருந்த கதீஜாவுக்கு உள்ளுக்குள் வியப்பும் அளவற்ற மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. அன்னலாரின் பேச்சில் தெரிந்த உண்மையும் நேர்மையும் அம்மையாரை கவர்ந்தது. இதற்கு முன் கிடைக்காத லாபம் அவரை முழு திருப்தி அடைய செய்திருந்தது. பிறகு மைசரா வந்து சேர்ந்தார். மைசரா அன்னலாரின் வணிகத்திறன், வாய்மொழி, உண்மை, நேர்மை, பொருள்களை பாதுகாத்தல், பழகுதல் முதலிய தன்மைகளை எடுத்துரைத்த கதீஜா மனநிறைவு கொண்டார். பாதிரியார் நஸ்தூர் அண்ணல் பற்றி சொன்னதையும் மைசரா மொழிய கதீஜா பெரிதும் வியப்படைந்தார். பயணத்தின் போது அன்னலாரும் மைசராவும் பயணம் செய்த 2 ஒட்டகங்கள் களைப்படைந்ததையும் அதனால் பயணக்குழுவில் தாங்கள் பின்னால் இருந்ததை மைசரா கூறினார். இதை கண்ட அன்னலார் ஒட்டகங்களின் கால்களை பிடித்து தடவி கொடுத்ததையும் அதன் பிறகு அவை துள்ளி குதித்து ஓடியதையும் மைசரா கூற கதீஜாவுக்கு வியப்பின் மேல் வியப்பு. அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அதிசயமான தன்மைகள் கதீஜாவின் மனத்தில் ஆழமாக பதிந்தன. அன்னலாரை மறக்கவோ நினைவிலிருந்து விளக்கவோ முடியவில்லை. எப்பொழுதும் எவரை கண்டாலும் அன்னலார் பற்றிய கதீஜா புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் மேம்பட்ட அன்னலாரை வாழ்க்கை துணைவராக்க அம்மையார் ஆர்வம் கொண்டார். கதீஜாவின் சிந்தனை, தேட்டம், துடிப்பு எல்லாமே அன்னலார் மீதே இருந்தது. குறைசி குலத்தின் மாபெரும் தலைவர்கள் எல்லாம் திருமணத்தூது அனுப்பியும் புறக்கணித்த கதீஜா அன்னலார் மீது கொண்ட அளப்பரிய அன்பால் அவரை மணமுடிக்க விரும்பினார். கதீஜா தன் விருப்பத்தை உறவு பெண்மணியான நபீசா பின்து முன்னிசா என்பாரிடம் சொன்னார். அவரும் அன்னலாரை சந்தித்து ஆவணை செய்வதற்கு பொறுப்பேற்றார். நபீசா அன்னலாரை சந்தித்து, நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என கேட்டார். அன்னலார், திருமணம் செய்து கொள்ள என்னிடம் என்ன இருக்கிறது என எதிர்கேள்வி கேட்டார்கள். பொருள் வசதியில்லை என்கிறீர்களா? அப்படியானால் ஓர் அழகிய செல்வ சீமாட்டியை மணந்து கொள்ள சம்மதமா என நபீசா கேட்டார். அத்தகைய சீமாட்டி யார் என அன்னலார் கேட்க கதீஜா என்றார் நபீசா. நபீசா கூறியதை கேட்டு வியப்புற்ற அன்னலார் அறிவாலும் அழகிய குணத்தாலும் சிறந்து விளங்கிய கதீஜாவை
மக்கள் தாஹிரா தூய்மையானவர் என கூறுவதை கேள்விப்பட்டிருந்தார்கள். கனவிலும் நடக்காத செயலை கற்பனையில் நடத்தி பார்ப்பதா? பல்வேறு பிரமுகர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைக்கும் என எண்ணிய அன்னலார் கதிஜாவை மணந்து கொள்ள எப்படி இயலும்? தங்கப்பறவை பொட்டல் காட்டுக்கு வருமா என நபீசாவை கேட்டார்கள். அது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் பொட்டல் காடல்ல, பூந்தோட்டம். உங்கள் தோட்டத்துக்கு தங்கப்பறவையை கொண்டு வருவது என் கடமை என்று கூறிய நபீசா ஹதீஜாவிடம் கூறிய பதிலை அன்னலாரிடம் கூறினார். நபீசா கூறியதை அன்னலார் பெரிய தந்தை அபு தாலிபிடம் சொல்ல அவரும் வியப்புற்றார். எத்தனையோ குறைசி குல பிரமுகர்கள் மணந்து கொள்ள முன்வந்தும் ஏற்றுக்கொள்ளாத ஹதீஜா உன்னை மணந்து கொள்ள முன்வந்திருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்றார் அபு தாலிப். அன்பு மகனே, நீ செல்வமில்லாத வறியவன் என்றாலும் கண்ணியமும் சிறப்பும் நிறைந்தவன் என அபு தாலிப் கூற, அன்பு தந்தையே, எனக்கு ஆசைகளோ அதற்கான தேவைகளோ கிடையாது என்பதை நீங்களே நன்கறிவீர்கள் என்றார்கள் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் பிறகு அபு தாலிப் தன் சகோதரர்களுடன் கதிஜா ரலி அவர்களின் சிறிய தந்தை அம்ருபின் அசத்தையும் சகோதரர் அம்ருபின் குவைலிதையும் சந்தித்து அன்னலாரின் திருமணம் பற்றி பேசினார். அவர்களும் சம்மதம் தெரிவிக்க திருமண நாள் குறிக்கப்பட்டது. திருமண நாளன்று கதிஜா ரலி இல்லத்தில் இரு குடும்பத்தினரும் குழுமினர். மக்காவின் முக்கிய பிரமுகர்களின் வருகை மணமக்களின் சிறப்பை பறைசாற்றியது. அபு தாலிப் முன்னுரையாக பேசினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சகோதரர் அப்துல்லாவின் மகன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இவருக்கு ஒப்பாக குறைசி இளைஞர் யாரும் இல்லை. இவரிடம் செல்வம் இல்லை, அதன் நிழலை போல் மறைந்துவிடக் கூடியது. இவரிடம் நல்ல குணநலன்கள் உண்டு. இவர் என் அன்புக்கு உரித்தானவர். என் அன்புக்குரிய குமாரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குவைலிதுடைய மகளாரை திருமணம் முடிக்க உள்ளார். எனது 20 ஒட்டகங்களை அவர் மகராக கொடுக்கிறார். இறைவன் நாடினால் அவருடைய வருங்காலம் ஒளிமயமாக விளங்கும். அபு தாலிபின் முன்னுரைக்கு பின் மணவிழா இனிதாக நடந்து முடிந்தது. குறைசி குல சீமாட்டி குறைசி குல அமீன் வீட்டுக்கு மருமகளாக வந்தார். அப்போது அன்னலார் 25 ஆண்டுகளையும் 2 மாதங்களையும் 10 நாட்களையும் கடந்திருந்தார்கள். கதிஜா ரலிக்கோ அப்போது வயது 40 எனவும் சில அறிவிப்புகளில் 28 எனவும் கூறப்படுகின்றன. இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.